பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்னைக்கு கரூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கிறோம். அது என்னன்னா, சட்டவிரோதமாக தங்கியுள்ள பாகிஸ்தான் மக்களை கண்டிப்பாக வெளியேற்ற வேண்டும். இந்தியா தீவிரவாதம் இல்லாத நாடாக உருவெடுக்க வேண்டும். வரும் காலத்தில் தீவிரவாதத்தை முழுமையாக ஒடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பஹல்காம் தீவிரவாதிகள் 25க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொண்டதற்கு ஒரு விடை தெரிவிக்கணும். அதுக்காக குறிப்பாக எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் எல்லாருமே 20,000, 22,000, 5,000லேருந்து மேற்பட்ட கணக்குகளை கொடுத்துட்ருக்காங்க மத்திய அரசுக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டை சொல்லணும்னா அந்த நடவடிக்கை சிறிது கூட எங்கேயுமே எடுக்கலை. குறிப்பாக எல்லா மாநிலங்களும் கடுமையான நடவடிக்கை இதுக்கு ஆதரவு கொடுத்து செய்கிற இந்த வேளையில் தமிழ்நாட்டு மட்டும் இந்த திராவிட மாடல் அரசு மட்டும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம தீவிரவாதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து நாங்கள் இந்த குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள பாகிஸ்தான் மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். அதை மத்திய அரசுக்கு நீங்கள் கணக்கை எடுத்து உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதுபோக மாவட்ட ஆட்சியரிடத்தில் பேசும்போது கூட இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய விவசாய கல்லூரி மாணவ மாணவிகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதில் செலக்ட் ஆகி அட்மிஷன்லாம் போட்டு கிட்டத்தட்ட 2 வருட காலமாக கல்லூரியே இல்லாமல் ஒரு பொது மண்டபத்தை பிடிச்சி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அந்த விவசாய கல்லூரியினுடைய படிப்பு எதுக்காக விவசாய கல்லூரிங்கிறது விவசாயம் சம்பந்தப்பட்டது. டெய்லி காலையில் போய் விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்த்து அதில் ஆராய்ச்சி செஞ்சு தான் அதை படிக்கணும். அதுக்கு எந்தவித இதுவுமே இல்லாமல் இந்த திராவிட மாடல் அரசின் சாதனையாகத்தான் கரூரில் பார்க்குறேன். குறிப்பாக விவசாய கல்லூரி அறிவித்து விட்டு எந்த கட்டடமே இல்லாமல் ஒரு கல்லூரி அறிவித்து அட்மிஷனை எடுத்து மாணவர்களுடைய வாழ்க்கையும் சீரழிக்கின்ற அரசாக இந்த திமுக அரசு இருக்கு. இதையும் நீங்கள் தயவு கூர்ந்து நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நல்ல ஒரு வசதியான இடத்துல அந்த கல்லூரியை உடனடியாக நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கலெக்டர் இடத்துல இன்னைக்கு அதையும் கோரிக்கையாக எடுத்திருக்கின்றோம். இந்த பஹல்காமை பொறுத்தவரைக்கும் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. எங்களுடைய மாநில தலைவர் நைனா நகேந்திரனுடைய கோரிக்கை. இதை எல்லா மாவட்டங்களிலுமே அந்தந்த நிர்வாகிகள் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள். நான் கரூர் சம்பந்தப்பட்ட கோரிக்கை மனுவும் இங்கே மாவட்ட ஆட்சியரிடத்தில் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தொழில் நகரமான கரூர்ல வெளிநாட்டில் தங்கியிருக்கதா உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு? பாகிஸ்தான் மற்றும் தகவல் பொதுவா வெளிநாட்டுக்காரங்க தங்கியிருக்காங்கிற இதை சொல்ல, பொதுவான மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா பக்கமே நீங்க ஆராய வேண்டும். ஆராய்ஞ்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் தகவல் உடனடியாக கொடுக்கணும். குறிப்பாக தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் எல்லாருமே இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள். எங்கெங்க இஸ்லாம் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இடம் இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அதை தீவிரமாக இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருக்குது. அதை உடனடியாக செய்யணுங்கிறது